விஜய் கிட்ட காவேரி வந்து ஃபோனில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாருக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்து சொல்லாமல் நம்ம கிளம்பணும். நீங்கள் வந்து முனையிலே நில்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தெருமுனையிலேயே. உடனே விஜய் வந்து இல்லையே நான் வீட்டுக்குள்ளே இருக்கனே அப்படி சொல்கிறாரு. ஹாலில் தான் இருக்கேன் அப்படின்ட்டாரு. அதை கேட்டு காவேரி என்னது ஹாலில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்தா எல்லாரும் கூட விஜயும் நிற்கிறாரு. அதை பார்த்து காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னடி உன் போய் வெளிச்சத்துக்கு வந்துச்சா? எங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் நீ இந்த மாதிரி இது தம்பி கூட தான் போகிறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு போக வேண்டியதானடி. நானே வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. சாதா அதை கேட்டால் அது வந்துமா சரி சரி ரொம்ப குழையாத, நீ சொன்ன பொய்யை நாங்கள் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்கல, முதல்ல கிளம்பு, எவ்வளோ நேரம் தான் நிற்பார் தம்பி அப்படின்றாங்க. நல்ல அம்மா அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சரிடி போங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜயும் காவேரியும் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. என்னங்க நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி எல்லோரும் முன்னாடி மாட்டி விட்டுட்டீங்க, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா, ரொம்ப ஷேமாக போச்சு அப்படின்றாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்க நம்ம 2 பேரும் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னோட ரொம்ப வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அங்கே தான் வாழ போகிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே தான் வாழ போகிறோமா? ஆமாங்க. அது எப்படிங்க இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வர முடியும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் அங்கே போனோன்னே நம்ம 2 பேரும் நீங்களே சொல்லுவீங்க இதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் இருக்கணும், இதுக்கப்புறம் நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஒரு இடங்க அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்றும் புரியல எனக்கு, எல்லாம் நம்ம போனோன்னு எல்லாம் புரியும் வாங்குங்க அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி அங்கே போகிறாங்க. போனோன்னு வந்து வாசலாண்ட அப்படியே கேட்டாண்ட அப்படியே வந்து கார் வந்து உள்ளே போகுது. அதை பார்த்த காவேரிக்கு ஒன்றும் புரியல, இந்த இடத்த பார்த்த மாதிரியே இருக்கே, ஒன்றும் புரியாமல் வந்து அப்படியே பார்த்துட்டே வராங்க காவேரி. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அடுத்து வந்து விஜய் வந்து வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உள்ள. அப்போ வந்து கரெக்டாக அந்த வந்து பார்த்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க இருந்த அந்த வீடையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒன்றும் புரியல அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. சரி முதல்ல அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னோடனே, அந்த வீடு அப்படின்றாங்க. நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. பார்த்தா அந்த வீட்டை பார்த்துட்டு பழைய ஞாபகங்கள்லாம் ஒவ்வொன்றா வந்து காவேரிக்கு வருது. இந்த வீட்டில் வந்து விளையாடினது, அவங்க அம்மா கூட சிரிச்சது, பேசுனது, தங்கச்சிங்களோட அக்கா கூட இருந்தது, அது எல்லாத்தையும் காவேரிக்கு ஒன்று நினைவுறது. நான் இந்த வீட்டில் இருந்திருக்கேங்க முன்னாடியே, நாங்கள் குடும்பமாக வாழ்ந்திருக்கோம், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க காவேரி. உடனே விஜய் நைஸாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு சரி பரவாயில்ல இருந்திருக்கீங்களான்னு, ஆமாங்க நாங்கள் இருந்திருக்கோம், இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்றாங்க. சரி வாங்க அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி அவங்க உள்ளே அந்த வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. உள்ளே போனோன்னு காவேரிக்கு அடி எடுத்து வச்சோன்னே வந்து பழைய ஞாபகங்களை ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்குது. இந்த வீட்டில் இருந்தது வந்து விஜய் கூட வாழ்ந்தது ஒவ்வொரு விஷயமும் வந்து காவேரிக்கு அப்படியே ஞாபகங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. காவேரி தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. காவேரிக்கு என்ன ஆச்சு மிஸ் உங்களுக்கு அப்படின்னோடனே, உடனே பார்க்குறாங்க, இந்த வீட்டில் நான் இருந்திருக்கேங்க, இந்த வீட்டில் நான் வாழ்ந்திருக்கேங்க, எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எனக்கு ஏன் எதுவுமே முழுசாக ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உண்மையை சொல்லுங்கள், எனக்கு என்ன தான் நடக்குது, ஏன் இங்கே வந்தவுடனே எனக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க காவேரி. உடனே வந்து ப்ளீஸ் காவேரி அழாதீங்க அப்படின்னோடனே, ப்ளீஸுங்க சொல்லுங்கங்க ஏங்க இப்படி ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உண்மையிலே நீங்கள் இந்த வீட்டில் வாழ்ந்த வீடுங்க இது உங்களுக்கு அப்படின்னோடனே அப்படியே தூக்கி வாரி போடுங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு இப்போ வந்து ஞாபகங்கள் எல்லாம் உண்மைதாங்க, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ்ந்தீங்க, அந்த சின்ன வீடு பார்த்தீங்க அந்த வீட்டில் தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம்லாம் வாழ்ந்தாங்க, அப்போது இது யார் வீடுங்க அப்படின்னோடனே, சரி யார் வீடுன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தா அவங்க 2 பேர் பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தோன்னா காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்படியே விஜய் கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே தன்னை மறந்து விஜயோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க காவேரி. எனக்கு என்ன தோணுதுன்னே தெரிலங்க, இந்த வீட்டில் நீங்களும் நானும் இருந்த மாதிரியே இருக்குது, ஏன் இப்படிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் காவேரி நம்ம 2 பேர் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தோம், நம்ம வீட்டில் இந்த வீட்டில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து அப்படியே வந்து காவேரிக்கு மயக்கமாக வருது. அப்படியே வந்து கீழே சரிகிறாங்க காவேரி. காவேரின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து எழுப்புறாரு விஜய். அது வந்து விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சான்னு, ஞாபகம் வந்துடுச்சு, இந்த வீட்டில் நம்ம 2 பேர் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, நான் இவ்வளோ நாள் எல்லாத்தையும் மறந்துருந்தேனா அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி நீ எல்லாத்தையும் மறந்துருந்த அப்படின்றாங்க. நம்ம குழந்தைன்றாங்க காவேரி. நம்ம குழந்தை தான் அம்மு காவேரி அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பயங்கரமாக கதறி காவேரி வந்து விஜயை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாங்க. அப்போ இவ்வளோ நாள் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேனா, அப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால எல்லாத்தையும் மறந்துட்டேனான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல.